நாம நம்மளுடைய வரலாற்றை மறந்தனால நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நேர்ந்திருக்கு தெரியுமா? ஹியூ குவாங் ஓக் இவங்க கொரியாவுடைய ராணி. இந்த ராணி தொலைதூர நாடான ஐதா ராஜ்யத்திலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொரியாவுடைய வரலாறு சொல்லுது. அப்படி இந்த ஐதா ராஜ்யம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல ஆய் கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கு. இந்த கிராமம் தான் அவங்க சொல்லக்கூடிய ஐதா ராஜ்யம். அந்த ராணியோடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பவளம். ஆனா இதை ஒரு சில ஆய்வாளர்கள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அயோத்தி தான் ஐதா ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த ராணி செம்பவளம் பயன்படுத்தின சின்னம் என்னன்னா பாண்டியர்களுடைய மீன். அது மட்டும் கிடையாது, கொரியாவுல இன்னைக்கு தமிழ் பேசுறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சவங்க இந்த ஹியூ குவாங் ஓக் அப்படின்னு கொரியாவுடைய வரலாற்று நூல்கள் சொல்லுது. ஆனா அயோத்தியில 2016ல ஹியூ குவாங் ஓக்கு நினைவு சின்னம் அமைச்சிட்டாங்க. வெறும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின உத்தரப்பிரதேசத்தோட சின்னம் என்னன்னா மீன் சின்னம் தான். இதை வச்சு தான் ராணி செம்பவளத்தை அவங்க உரிமை கொண்டாடி நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்க நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்க.